வணக்கம். நான் இயக்குனர் ஏஎல் ராஜா பேசுகிறேன். என்னுடைய முதல் படம் நினைக்காத நாள் இல்லை. பார்த்திபன், தேவயானி, வடிவேல், ரகுமான் சார் நடித்த படம். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களத்தில் வெளிவந்த படம். எல்லாராலும் பாராட்டப்பட்ட படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீக்குச்சி. இது வந்து ஒரு கல்வியை வியாபாரமாக்கக்கூடாதுன்ற ஒரு சமூக ஒரு ஒரு விழிப்புணர்வு படமாக அந்த படம் எடுக்கப்பட்டது. இதுவும் பரபரப்பாக பேசப்பட்ட படம். ஸோ என்னுடைய இரண்டு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வடிவேல் அண்ணன் வந்து காம்பினேஷன் நடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் படத்தில். பார்த்திபன் சாரும் வடிவேலும் சேர்ந்து நடித்த அந்த ஹலோ யார் பேசுறது, நீ ஏன்டா பேசுகிற அப்படிங்கிற காமெடி வந்து வேர்ல்டு லெவலில் பேசப்பட்ட ஒரு காமெடி. இன்றைக்கும் அந்த படம் வந்து எல்லாரும் பாராட்டப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அதே மாதிரி தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா வடிவேல் அண்ணன் வந்து நரிக்கவரம் நடிச்சிருப்பாரு. அதில் காக்கா சொல்கிற காமெடிலாம் ரொம்ப பரபரப்பாக ரசிக்கப்பட்ட ஒரு காட்சி. இன்றைக்கும் சேனல்ஸ் அடிக்கடி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜேர்னலேருந்து மாறி நான் தெலுங்கில் போய் ஒரு படம் பண்ணுறேன், அக்கிரவான்னு ஒரு படம். அந்த படத்தில் சேகரி சார் வந்து எனக்கு வாங்க தெலுங்கில் படம் பண்ணுங்க சொல்லி என்னை அவர் தான் கூப்பிட்டு போனார். ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான பூஜை எங்கள் பூஜையோட போட்டோம். அந்த பூஜையில் ஃபஸ்ட்டு கிளாப் அடிச்சான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் ராஜமௌழி சார். ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கணும். அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் ஒரு சின்னதாக ஏற்கனவே மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம், ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து இந்த சூரியனும் சூரியகாந்த் திரைப்படத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நான் கொண்டு வந்தேன். ஒரு அருமையான திரைக்கதை, கதை, வசனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம். இன்றைக்கி எவ்வளவோ சமூக நோக்கத்தோடு எடுக்கிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை எதுனா சூரியனும் சூரியகாந்தியும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்புக்குட்டி ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். அவர் வந்து எனக்கு நல்ல நண்பர் தான், தீக்குச்சியோட நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ அவர் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் வச்சு ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. எனக்கு ஒரு நாள் நடிகர், ஒரு சீரியஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் சந்தானபார் சார், அவர் வந்து இந்த படத்தை நடிக்க வைக்கணும் ரொம்ப நான் மெனக்கெட்டு நடிக்க வச்சிருக்கேன். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், வில்லனா நடிச்சிருக்காரு, நிறைய நகைச்சுவை காட்சி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. இப்படி இந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமையானவங்களை செலக்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம். இந்த படம் நகைச்சுவையிலும் சரி, சென்டிமெண்ட்லையும் சரி, ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து எவர்கிரீனாக இருக்குது. ஸோ மக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும். வர ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இந்த படம் திரையரங்கில் வருது. மக்கள்லாம் வந்து தேட்டரில் பார்த்து இந்த படத்தை பார்த்து பாராட்டி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய படத்தில் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி சின்ன படத்துக்கும் கதை உள்ள படத்துக்கும், ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதை வந்து மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இந்த படத்துக்கு சூரியன் சூரியன் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சூரியன், அதான் தலைப்பே, சூரியன் சூரியகாந்தின். ஸோ இப்போ சூரியனும் சூரியகாந்த் தலைப்பு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. இது சவுத் சைடு இருக்கிறது நல்லா தெரியும். அப்படின்னா சூரியன் சூரியகாந்த் சொன்னாவே இட்ஸ் ஒரு லவ் பேஸ்டான ஒரு கதை அப்படின்னு தெரியும். சூரியன் உதிக்கிற திசையெல்லாம் அந்த சூரியகாந்தி இப்போ திரும்பி பார்க்குமா, அது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, காலகாலமாக பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த சூரியகாந்தி வந்து சூரியன் லவ் பண்ணுன்னு கிராமத்தில் பேசுவாங்க, ஒரு விளையாட்டு தரம் பேசுவாங்க. அது உண்மை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் அந்த சூரியன் உதிக்கிறப்போ அந்த சூரியகாந்தி பூ வந்து அப்படியே அந்த சூரியன் நோக்கி இருக்கும். சூரியன் அப்படியே மேற்கு பக்கம் வர 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 பார்த்தீங்கன்னா அந்த சூரியகாந்தி பூ அதே மாதிரி போய் அந்த சூரியன் மறைஞ்சோட இந்த பூவை தலை குனிஞ்சு படுத்துரும். ஸோ இதுக்குள்ள ஒரு உறவு ஒரு இருக்குன்றது விஷயம் வந்து சவுத் சைடு எல்லாருக்குமே தெரியும். ஒரு லவ் பேஸ்டான கதை அப்படிங்கிறது தான் இந்த கதையும். அப்படி இந்த கதைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய ரீதியான ஒரு பிரச்சனையே கொண்டு வரும். எல்லாருமே ஏன் ஜாதி வசதி ஓன் ஜாதி வசதின்னு பேசிட்டு இருக்காங்க. அது கொடி பிடிக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வழியாக ஒரு பகைமை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து அப்படி இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு பறைசாட்டுகிற ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இந்த படத்தை சூரியனும் சூரியகாந்தி படத்தை எடுத்திருக்கோம். இந்த படத்தை ஒரு முக்கியமான கேரக்டர் தான் சொல்லுவாங்க, சூரியன் கேரக்டர் நடிச்சிருக்கிற விக்ரம் சுந்தர் வந்து ரொம்ப திறமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு. இவர் வந்து நான் அறிமுகப்படுத்தல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அவர் இந்த படத்தில் நடித்ததை பற்றி உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசுவார். சொல்லுங்க சுந்தர். வணக்கம், என் பேர் விக்ரம் சுந்தர். வணக்கம், என் பேர் விக்ரம் சுந்தர். இந்த படத்தில் சார் என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு பயங்கர இம்பார்ட்டண்ட் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. இப்போ நிறைய பெரிய பெரிய படங்கள் வருது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் ஸ்டில் சமூகத்தில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நம்ம இன்னும் தீர்வு காணாமல் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் சார் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டோரி ஆக்கி, அந்த ஸ்டோரியை வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு காமெடி ஆகட்டும், ஒரு அழுத்தம் ஆழ்மையான கருத்து இருக்கட்டும், ஒரு மற்ற விஷயங்கள், ஒரு பாட்டு, என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு படமாக கொடுத்துருக்காரு.
படம் வந்து நல்ல வில்லேஜில் டவுனில் எடுத்த ஒரு நல்ல ஃபீலிங், நல்ல லொக்கேஷன்ஸ், அருமையான இடத்துல பண்ணி நல்ல ஹெவியான கருத்துள்ள வசனம்லாம் போட்டு எடுத்திருக்காரு. இதுக்கு உங்கள் ஆதரவை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லை விக்ரம், இந்த இந்த படத்தில் அந்த கதையை நான் சொல்லும்போது ஒரு சில காட்சியில் வந்து எமோஷன் அடிக்கணும்னு சொன்னாங்க உங்களுக்கு இல்லையா? சொல்லப்போ நீங்களும் வந்து எமோஷன் நடிச்சிங்கல்ல, நடித்தப்போ எந்த வசனம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அது ஒரு இந்த அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப அதை எப்படி சொல்லலாம்னு எனக்கு தெரியல. சொல்லலாம், தப்பு கிடையாது. அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து அந்த கதாநாயகி வந்து அவங்க வந்து நான் உன்னோட அடிமை, அந்த சூரியகாந்தி அவங்க கேரக்டர். அப்போ வந்து இந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு, இல்லை அடிமைன்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு அம்பேத்கர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. நானும் நீயும் சமந்தான், அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்டான ஒரு பாசம்தான், யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருப்போம். அது பேசும்போதே உண்மையிலேயே அந்த ஒரு ஃபீல் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியகாந்தி கேரக்டர் வந்து சூரியனை வந்து நேசிக்க ஆரம்பிச்ச பிறகு இப்போ வாழ்க்கை ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் மீட் பண்ணாங்க, சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா சூரியன் கேரக்டர் வந்து அந்த சூரியகாந்தி பூவே வந்து பிரசன்ட் பண்ணுவார். அப்போது அந்த சூரியகாந்தி கேரக்டர் அதை வாங்கிட்டு ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவோம். அந்த உடனே என்ன பண்ணணும், அந்த பூவை எடுத்து இவர் காடலில் வச்சு இந்த சூரியகாந்தி வந்து அந்த சூரியனுக்கு அடிமை, நான் வந்து உங்களுக்கு அடிமைன்னு சொல்லுவோம். அப்போ தான் இந்த டயலாக் வந்து அங்கே வரும். என்ன சொல்லுவாங்கன்னா வரும். ஸோ அப்போ தான் சொல்லுவார், இல்லை இல்லை நீ அடிமைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாது. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து சட்டத்தை எழுதும் போதே அடிமைங்கிற வார்த்தையை அகராந்து தூக்கி எறிஞ்சிட்டார். ஸோ யாருக்கும் யாரும் அடிமை இல்லை, எல்லாரும் சமங்கிறத ஒன்று தான் சொல்லுவார். அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி நடிச்சாப்புல. அது எல்லாராலும் அந்த சுற்றி வேடிக்கை பார்த்து அத்தனை பேருமே ஒரு ஃபீலிங்கான கைது கிளாப்ஸ் அடித்தாங்க. அந்த நடிப்பை திறமையாக கொண்டு வந்த விக்ரம் சுந்தர் ஒரு நல்ல நடிகராக உருவாக்கப்பட ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எப்படி பண்ணீங்க விக்ரம்? ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. சார் வந்து அந்த ஸ்பாட்லேயே கம்போஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, நிறைய அடிபட்டுச்சு, செருப்புலாம் அறுத்து போயிடுச்சு. அதனால் இந்த தண்ணி, ஆறு, முள், கல் எல்லாத்துலேயும் ஓடி ட்ரெஸ்ஸு கிழிஞ்சி, செருப்பு கிழிஞ்சி, காலில் முள் குத்தி ரத்தம் வந்து உழைத்து தான் அதை பண்ணியிருக்கோம். பட் அவுட்புட்டை பார்க்கும்போது அந்த வலி எதுவுமே தெரியல, நல்லா நீட்டாக வந்திருக்கு. அதுதான் சார் ஃபைட்டு. அது சாங்ஸ் அதை தான் சொல்ல வந்தது. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் பண்ணது எல்லாமே வந்து பரவாயில்ல பேசப்பட்ட படங்கள் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் பெரிய ஆர்டிஸ்ட் தான் பண்ணிருக்கேன். பார்த்திபன் சார் வடிவேலன் வந்து என் படத்தில் கண்டினியூஸாக நடித்தார். ஸோ அது முக்கிய காரணம் என்னன்னா, என்னுடைய கதாபாத்திரம் வந்து அவரை ரொம்ப ஈர்க்கும். அவரே சொல்லுவார், எல்லாமே நான் வந்து நடிக்கிறேன், பட் நீதா ராஜா வந்து எனக்கு ஒரு கேரக்டராக நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவில் வந்து பேர் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக நடிச்சார். இன்னைக்கான படத்தை வடிவேலன். அவர் என்ன சோசியலில் அவர் உள்ளவர்ன்ற மாதிரி காட்டிக்கிறதுக்காகவே ஃபுல் நகைச்சுவை நம்ம கொண்டு போயிருப்போம். அது கொண்டு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்திபன் சார் அவர் மீட் பண்ணாங்க. அங்கே அப்போ எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான் அது. வந்து என்ன பார்த்திபன் சார் சொல்லி அவர் லீட் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் அங்கே உருவாக்கி ஏவியில் எடுத்தோம் நம்ம படம். ஹலோ யார் பேசுறது அப்படின்ற ஒரு காமெடி. அது வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்பட்டுச்சு, பயங்கர ரசிக்கப்பட்டுச்சு. நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு கலை நிகழ்ச்சியில் கூட லண்டனில் கூட அந்த காமெடி பற்றி 2 பேரும் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு அது பரவ பேசப்பட்டது. அதே மாதிரி வடிவேலன் தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா நரிக்கணும் நடிச்சிருப்பார். ஏன் நரிக்கணும் நடிக்க வச்சோம் கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிக்கிறது பேசுறது தான் வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களாம் படிக்க கொண்டு வரணுன்ற மாதிரி நம்ம ஆரம்பித்தோம். அதனால் வந்து சொன்னார், அவர் பண்ண ஒவ்வொரு விஷயம் பையனை வந்து காலேஜ் சேர்த்துட்டு அந்த எல்லா கூட்டமே வருவாங்க காலேஜுக்கு, காக்கா சொல்லுவாங்க. அந்த காமெடிலாம் பார்த்தீங்கன்னா எவர்கிரீனாக இருந்தது. ஸோ அந்த கேரக்டரை ஒண்டி பண்ணக்கூடிய கடைசியில் கிளைமேக்ஸில் எல்லாரையும் அளவச்சிருப்பாரு வடிவேலனை. ஐயா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதையா, எங்களெல்லாம் படிக்க வைங்கன்னு அழுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவும் நகைச்சுவையாகவும் என் படத்தில் வடிவேலனை கலக்கியிருக்காருங்க. ஸோ அதை தாண்டி இப்படிலாம் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு படம் பண்ணுறோம், அப்புக்குட்டி, சந்தான பாரசர், ராஜசிம்மன், இப்போ எல்லாமே நல்லா நடிக்கக்கூடவங்க தான். ஆனால் எப்படி நம்ம நகைச்சுவையை கொண்டு வருதுன்ற போது நான் பேசிக்கலாகவே ட்ராக் ஆகுறவன், நகைச்சுவை அழகாக கொண்டு கதைகள் திரிப்பேன். அதே மாதிரி இந்த படத்தில் அப்புக்குட்டியும் சந்தான பாரசர் நகைச்சுவையில் கலைக்கு எடுத்திருக்காங்க சார். சந்தான பாரசர் சொல்லவே வேணாம், மைக்கில் மதன காமராஜர்லாம் வந்து எக்ஸலண்டாக பண்ணியிருப்பார். அது தான் ஏன்னா குருநாதன் அவர் படத்தில் ஒப்புனதுனால எனக்கு அப்பயே வச்சு பண்ணணும், இது வந்து குரு காணிக்கையாக தான் நான் சந்தான பாரசர் அறிமுகப்படுத்திருக்கேன். 2 பேரும் காமெடியில் கலைக்கிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 10 இடத்துல அது மக்கள் வந்து ரொம்ப ரசிப்பாங்க காமெடியில். சார் உங்க படத்துல டைட்டிலும் சரி, பின்னாடி யூஸ் பண்ற அந்த கலரும் சரி, எல்லாமே கருப்பு சிவப்பு இருக்குது. ஸோ நீங்க டிஎம்கேக்கு ஏதாவது சப்போர்ட்டிவா பண்ற மாதிரி இருக்கா? சார் டிஎம்கே சப்போர்ட்னு சொல்றத விட சார் நான் பிகினிங் வந்து நான் வந்து
எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு கொண்டு இருக்கு. நான் வந்து ரொம்ப சோசியல் அவேர்னஸ் சொல்லுவேன். ரெண்டாவது தமிழ் இலக்கியம் படிச்சதுனால வந்து கலைஞருடைய பேச்சுலாம் எங்கள் அப்பாவே எல்லாமே டிஎம்கேல இருந்தவங்க தான். ஸோ அதனால் நாங்கள் டிஎம்கேக்கு நிறைய உழைச்சிருக்கோம். அதெல்லாம் சொல்கிற விஷயம்லாம் வேணாம். நான் படிக்கிற சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கட்சியிலேருந்து கொஞ்சமான விலகி, ஆனால் இன்றைக்கும் வந்து நம்ம பற்றோட தான் இருக்கோம். அதை இருக்குது. அதை தாண்டி நம்ம பகுத்தறிவு வர பார்த்தீங்கன்னா எது சரி எதுன்னு தப்புன்னு புரிஞ்சுக்கிறப்போ நம்ம வந்து சினிமா மட்டுமே நேசிக்க ஆரம்பிச்சோம். ஸோ சினிமாவில் நம்ம என்ன கருத்து சொல்ல முடியுமோ அதை மட்டும் கருத்து சொல்லி ஆகுன்ற ஒரு கண்டிஷனில் இருந்தேன் நான். கண்டிப்பாக அம்பேத்கர் பற்றியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அவர் வந்து இந்த ஜாதியை பற்றின இதுவும் மட்டுமே இல்லாமல் கல்வியை பற்றின நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏன் அதை பற்றி எதுவும் பேசணும்? இல்லை சார், நான் பேசியிருக்கேன். அதுதான் தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா கல்வியை வியாபாரமாக்கறனால மாணவர்களும் பெற்றோர்களும் பாதிக்கப்படுறாங்க. தயவுசெய்து அந்த படத்தை வந்து ஏன் கேட்டீங்கன்னா அந்த படம் அந்த சூழ்நிலை பரபரப்பாக பேசப்படுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதான் சேர்க்க வேண்டிய விஷயம் ஒரு தயாரிப்பாளர்கள் அதை அவங்க வீக்க விட்டனால தான். ஆனால் இன்றைக்கி அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கு. அந்த படத்தை தான் பார்த்தீங்கன்னா பைரவன் எடுத்திருப்பாங்க. எனக்கு 1000 ஃபோன் வந்துச்சு. இன்றைக்கி நீ தீக்குச்சி படத்தை பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் அடிச்சிருக்காங்க, எக்ஸலன்ட் மூவி, பட் பைரவன் தான் சில சீன் எடுத்திருக்காங்க. இது இப்போ ரிலீஸ் ஆச்சு, அதை பற்றி யாருக்கும் தெரியாது. இதான் உண்மை. இந்த படத்துலேயே மேலத்தூர் கீழத்தூர் இந்த மாதிரியான இது இருக்கா? இல்லை சார், அந்த மாதிரியான நான் கொண்டு வருவேன். இல்லை சார், ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன் ஜாதி தான் வசதி சினிமாவில் ரொம்ப ஜாதி வந்துருச்சு. எங்கே போனாலும் ஜாதி இல்லாத இடமே இல்லை. ஒரு ஜாதி சப்போர்ட் பண்ணுறாங்க, அவன் சப்போர்ட் பண்ணுறாங்க. இடையில அது ஒரு ஒரு சோசியலிசமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது இப்போ முடியாத சூழ்நிலை சினிமாவில் ஆகிப்போச்சு. ஸோ அதை சினிமாக்குள்ளே சினிமா ஜாதி வேண்டாம் அப்படிங்கிறத மறைமுகம் வலியுறுத்துறதும், ஒரு ஜாதி வந்து ஒரு திறமையில் ஒன்று எங்கே நசுக்குது அப்படிங்கிறதா. ஏன்னா திறமையில முக்கிய கிடையாது, என் ஜாதியாக இருந்தால் உள்ளவான்றான். இதை உடைக்கணுங்கிறதா சார் இந்த படத்தோட கருத்து. ஒன்றாவது ரிலீஸ் பண்ணுறீங்க, அந்த டேட்டில் அந்த பெரிய படம்லாம் சில படம் வருது. உங்களுக்கு எத்தனை தியேட்டர் கிடைச்சிருக்கு? எந்த அளவுக்கு உங்களுக்கு? அதான் சார், நாங்கள் வந்து என்ன நிறைய பேர் வந்தாங்க. இப்போ என்கிட்ட இந்த படம் பண்ணுறதை தாண்டி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன படம்லாம் வேணாங்க சார், வாங்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்படி கேட்டாலும் ரொம்ப அடிமாட்டு கேட்குறாங்க. இதை தாண்டி என்ன பண்ணலாம்? சரி, இப்போ பிஸ்னஸ் இல்லையா? ஆமாம் சார், நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்ன்றாங்க. ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஓன் ரிலீஸ் தான் சார் பண்ணி ஆகணுன்றாங்க. ஓன் ரிலீஸ் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 50 ஒரு தேவைப்படுது. நான் பரவாயில்ல பண்ணணும், இல்லையா 20 லட்சம் செலவு பண்ணணும். சரி, ஓன் ரிலீஸ் பண்ணுறோம். தேட்டர் சின்ன படத்துக்கு தேட்டர் கொடுக்குறதா சார் அந்த ரிஸ்க். இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம வந்து தேட்டர் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், சிண்டிகேட், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி குறைஞ்சபட்சம் ஒரு 60 தேட்டர் பண்ணிட்டு ஒரு வெறித்தோட மூவ் பண்ணிட்டு இருக்கேன் சார் அந்த படத்துக்கு. பேசிக்காகவே சார் நடிக்கின்ற நான் ஆரம்பத்துலேருந்தே உண்டு. நான் ஒர்க் பண்ண சின்ன மாப்பிள்ளை எல்லாமே வெற்றி படம் தான். ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே சின்ன மாப்பிள்ளை, மகாநதி, வியட்நாம் காலனி, எங்கிருந்தோ வந்தான், அப்புறம் சூப்பர் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை, அது படத்தை நான் தான் கோட்டேட்ரு, அதுக்கப்புறம் கண்ணூர் போதை கேப்டன் சாப்பிடுது. இப்படி ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொதப்பினா நான் அப்படி நடிச்சிருவேன். அதை ஏன்னா டைம் போச்சு, வேறு வழி இல்லை அப்படின்னா என்ன அன்னைக்கு வச்சு சார் அதை அன்னைக்கு அப்படின்றாங்க நடிச்சு. நீங்கள் பார்த்து இப்பவும் பார்த்து செங்கோட்டை படத்தில் விஜயகுமார் சாரோட நடிச்சிருப்பேன், ஸ்டேஷன் கேரக்டர் கூட இருப்பேன். ஏன் சார் நமக்கு சரியான ஆட்சி இல்லை, அது நான் அந்த ஒரு அப்பவும் பரவாயில்ல தான் பேசுவேன் படத்தில் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் கண்ணூர் போதை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பேன் நான். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து நிறைய ட்ராமாவில் பண்ணோம், பெஸ்ட் ஆர்டிஸ்ட், பெஸ்ட் டைரக்ஷன்லாம் பண்ணிருக்கோம். அப்படி தான் சினிமாவுக்கு வந்துருக்கு சார். சினிமா சாதாரண வரல. இந்த படத்தில் நீங்கள் வடிவேலை கேட்டிருந்தீங்களா? அவர் ஏதாவது பேசிருக்கீங்களா? இல்லை சார், அதுக்கான பட்ஜெட் நம்பர் இல்லை. அதனால் வந்து பேசிக்காகவே நான் வந்து ஸ்கிரிப்டோடையே வந்து நான் வந்து காமெடி கொண்டு வந்துட்டேன், ஹியூமரா. ஸோ அதனால் வந்து வடிவேலை நான் வந்து பண்ணாது பட்ஜெட் வேறு தாண்டி இருக்கும் அப்படிங்கிறனால இவங்களும் காம்பேக்டாக ஒரு காமெடி. அந்த காமெடியில் பார்த்தா எல்லாரும் கைத்தறி சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே. அதுதான் சார் சினிமா ஸ்கிரிப்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி இருக்க இணை துணை இயக்குநர்களாகட்டும், என்ன மாதிரி டேரக்டர் ஆகட்டும், எல்லாமே வந்து எப்படியாவது டேரக்டர் ஆகணும் உள்ளே வராங்கல்ல. அப்படி உள்ளே வரும்போது ஆக்சுவலாக வந்து இது எப்போ அந்த கதையை எழுதுறான்னு கேட்டிங்கன்னா பார்த்திபன் சார் வந்து கதை திரைக்கதை டேரக்ஷன் பண்ணா பாருங்க, அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் விஷயம். நான் அதுக்கு முன்னாடி யோசிச்சதை டேரக்டர் நான் பார்த்திபன் சார்ட்டே சொல்லியிருக்கேன், அந்த விஷயம் சொல்லியிருக்கேன். பார்த்திபன் சார் டைட்டில் வைக்கும்போது தீக்குச்சி கூட நான் யோசிச்சேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அப்படி பாரு ஒவ்வொரு டைட்டிலுக்கு ஒரு வார்த்தை சூரியன் சொல்லும்போது கூட எக்ஸலண்டான இது. அவர் தான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணார் இந்த படத்துக்கு. சூரியன் படத்துக்கு பார்த்திபன் சாருக்கு நன்றி சொல்லி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பசங்களுக்கு வந்து ஏதாவது மெசேஜ் சொல்ல முடியுமா தான் சார் நம்ம வந்து சினிமா ஒரு டேரக்டர் வராங்க இல்லையா. அதனால வந்து அப்புக்குட்டி அப்படின்னா ஒரு டேரக்டராக ட்ரை பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது மனசில் கபுக்குன்னு பஞ்சுது. இவர் அந்த ஃபேஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நிற்க வைப்பாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கேரக்டரை வந்து நிற்க வச்சிருப்பாப்புல. அவங்க அம்மா ஒரு இடத்துல கேட்பாங்க, ஏப்பா நான் சாகக்குள்ள டேரக்டர் ஆகிடுவேன்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப மயிர் குச்சிரியான ஒரு விஷயம். அதனால இப்படி ஒவ்வொரு சென்டிமெண்ட் காட்சியாக இருக்கட்டும், அவர் மூவ் பண்ணுற விஷயம், காமெடி எல்லாமே எக்ஸலண்ட்டாக அப்புக்குட்டி பண்ணியிருப்பாங்க பேசினேன். ஸோ என்ன கேட்டால் சினிமாவுக்கு அத்தனை பேருக்கு இது வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அந்த சொல்லியிருக்கோம், அந்த வழியை சொல்லியிருக்கோம். சார் எனக்கு ஐடியா இருக்குது சார், ஆனால் பார்க்க வர அவங்களுக்கு ஐடியா இருக்கணும்ல. ஏன்னா நான் வந்து எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, எல்லாருமே ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஸோ அது கூட சேர்க்கறதுக்கான காலகட்டம் நம்ம வந்து முயற்சி பண்ணி அதை தோற்று போய் சரி வேணா பரவாயில்ல அப்படின்ற முயற்சியை விட்டா சரி.
கரெக்ட் சார். பேட்டி கொடுக்கல. இப்போ நம்ம அந்த நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஒரு 4-5 மாதம் ட்ரை பண்ணேன். சார் கூட கூப்பிட்டேன் ஆடியோ லான்ச்சுக்கு. வர மாதிரி இருந்தார் அவரும். ஏன்னா அவருடைய பிரச்சனை வந்து டீன்ஸுக்கு நிறைய பிரச்சனை இருந்ததுனால அவரால் வர முடியல. ஸோ அதனால தான் அது இதாச்சு. இப்போ எல்லாரும் கூப்பிட்டு காட்டுற அளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த தேட்டருக்கு கொண்டு வந்துட்டோம் சார். பாட்டு பார்த்து ஒவ்வொரு பாட்டுமே வந்து இதில் 4 பாட்டு நானே எழுதியிருக்கேன் சார். எனக்கு நான் ஸ்கிரிப்ட் யோசிக்கும் போதே பாட்டு நானே எழுதிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து படம் பண்ணும்போது எனக்கு தெரியும் நிறைய ஃபேஸ் பண்ணுறேன் ஒரு விஷயத்தில். பாட்டு ஹிட் ஆகலைன்னா டேரக்டருக்கு சொதப்பிட்டா இருப்பான்னு சொல்கிறாங்க. பாட்டு சரியில்லைங்க அப்படின்னா டேரக்டருக்கு வேலை, மியூசிக் டேரக்டருக்கு வேலை வாங்க தெரியல அப்படின்பாங்க. இதை நான் வந்து எல்லா இதுலையும் கேட்டால் வந்துட்டு அப்படி இல்லாமல் இதை நம்மளே பண்ணி ஆகணுன்ற விஷயம். ஏன்னா தமிழ் இலக்கியம் படித்ததுனால வந்து எனக்கு அது விஷயம் மட்டும் இல்லை. நான் மியூசிக் டேரக்டர் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் 2 பேருமே பாட்டு எழுதுறது அதுக்கு டியூன் போட்டு தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எல்லா சாங்குமே கிட்டு நீங்கள் கேட்டுனா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம். அது எக்ஸ்ட்ரானாக இருக்குது. இதில் என்ன ஜாதி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் சார். ஆமாம் கண்டிப்பாக. அவர் வரதா இருந்தது. அவர் கொஞ்சம் சின்ன வேலை வர முடியல. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து அது இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்புசாமியும் அய்யனார்ன்ற 2 கேரக்டர் எனக்கு தெரியும். உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக வில்லேஜ்னாவே வந்து மதுரை பேசுரு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை பேசுனாவே அய்யனார் காமிச்சா மறக்க முடியாத கேரக்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிற மாதிரி 2 கேரக்டர்ஸ். அந்த 2 கேரக்டரில் அந்த கேரக்டர் நடிக்கிறது யாருன்னா ஒருத்தர் செலக்ட் பண்ணி நினைக்கிற போது அந்த வாய் பேச முடியாது, காது கேட்காத அந்த ஸ்ரீகரியை நான் வந்து புக் பண்ணேன். ஏன்னா இது நம்ம எப்போ சேலஞ்சிங்க பண்ணுறோமே, ஏன் அவருக்கு ஒரு வாழ்க்கையை அது அமையக்கூடாது, அவரை வச்சு நம்ம வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னு முயற்சி எடுத்து அவர் நடிக்க வச்சேன். அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த சூரியனும் சூரியகாந்தன் படத்தோட இன்னொரு பங்குன்னு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம கதையை யோசிச்சிட்டோம். கதையை இப்படி தான் எடுக்கணுன்றதை யோசிச்சிட்டோம். ஆனால் அதை கேமராக்களை கொண்டு வந்து அதை விஷுவலைஸ் பண்ணும்போது அதுக்கு தகுதியான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு யோசித்தப்போ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய என்னுடைய சப்போர்ட்டான ஒரு ஆள் என்னன்னா இந்த கேமராமேன். இவருடைய பேர் திருவாரூர் ராஜா. என் பேர் ராஜா, அவர் பேர் ராஜா. ஸோ ரொம்ப திறமையான ஒரு கேமராமேன், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். இப்போ அவரை பற்றி அவரே சொல்லுவார். சொல்லுங்கள். வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் சொந்த ஊர் திருவாரூர். எனக்கு நிறைய நினைக்கிறேன், பேச முடியல. நான் வந்து ரஜினி சார் நடிச்ச மனிதன், வேலைக்காரன், ராகவேந்திரன், மிஸ்டர் பாரத், தர்மத்தின் தலைவன், கமல் சார் நடித்த ஜப்பானி கல்யாணம், உயர்ந்த உள்ள பேர் சொல்லும் பிள்ளை, அந்த ஒரு நிமிடம், ராங்கி சார் நடித்த மருதுபாண்டி, வெள்ளையத்தேவன், அர்ஜுன் சார் நடித்த பிரதாப் சேவகன், சிவாய் சார் நடித்த வாழ்க்கை, நாம் இருவர், பிரபு சார் நடித்த ராஜானி வாழ்க்கை, எல்லா படங்களும் அசிஸ்டண்டாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். டி ராஜேந்திர எந்த கல்யாணம் ஒர்க் பண்ணேன். இங்கிலீஷ் படம் 2 படம் ஒர்க் பண்ணி, அந்த ட்ரப் ஆஃப் சண்டுகான் கில்ஸ் 2 இங்கிலீஷ் படம் ஒர்க் பண்ணி அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இவ்வளோதும் பண்ணியும் எனக்கு யாரும் கேமரா சான்ஸ் தரல. நானும் போராட்டிட்டு இருந்தேன். ஜெயிச்சிருவேன் நானும் போராட்டிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சூழ்நிலை சார் டப்பு கிடச்சிச்சு. அவர் தான் எனக்கு முதல் படம் கொடுத்துருக்காரு. அவர் தான் நான் என்னோட முதல் நன்றியை சொல்லணும். படம் நல்லபடியாக வந்திருக்கு. எல்லாம் பாருங்க. இது கிராமத்து சூழ்நிலை தான் படம். இது பெரிய பிரம்மாண்ட படத்தெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்குன்னு வந்த படம் சின்ன படமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய படமாக வரும். நல்லா இயற்கை சூழ்நிலை பண்ணியிருக்காங்க சார். 4 சாங் பண்ணியிருக்காங்க. இயற்கை எனக்கு ஒத்துழைச்சது. நல்லா லைட்டிங் இருந்துச்சு. அவைலபிள் லைட்டில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். இன்டீரியர் ஒர்க்கில் என்னென்ன லைட்ஸ் கொடுத்தாங்களோ அதை வச்சு நிவர்த்தி பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கிறேன். அப்படி நான் சொல்கிறத விட படம் பார்த்து நீங்கள் எல்லாரும் சொல்லணும். படம் நல்லபடியாக ஓட வைக்கணும். அது சிறப்பான வாய்ப்பு நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும். தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. வீடியோடைய அதெல்லாம் பார்த்துடாதீங்க படத்தை. அவ்வளோதான். இந்த அண்ணனை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு கலைஞன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தீக்குச்சி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் சதீஷ்குமார்னு ஒரு கேமராமேன் அறிமுகப்படுத்தினேன். அதுதான் அந்த படத்தில். அவர் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு டிஎம்டி ஸ்டூடெண்ட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் நான் தான் அவரை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தேன். சொன்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்தேன். அந்த தீக்குச்சி அந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் நிறைய பெரிய படம் பண்ணார். மேலான பேராண்மை நிறைய, அது பெரிய ஹிந்தி படம் வரைக்கும் போயிட்டு பண்ணிட்டாரு. பட் அவர் கூட இந்த மாதிரி சொன்னதில்லை. இங்கே வந்து நம்ம நிறைய பேர் அறிவுப்படுத்திருக்கோம். என்னுடைய அசிஸ்டன்ஸ் நிறைய 3 பேரும் டேரக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்டா கடைசி அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணவர் தான் ஏஎல் விஜய். இதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஏன் இங்கே சொல்ல வரேன்னா அந்த மாதிரி இவரும் அந்த எஸ்ஆர் சதீஷ்குமார் மாதிரி பெரிய டேரக்டராக வரக்கூடியவர். நான் முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் பட கேமராமேன் வந்து யாருன்னா ரவுனா ரெட்டி சார். ரவுனா ரெட்டி பற்றி எல்லாருக்குமே தெரியும். கே பால்சனுடைய 50 படத்துக்கு அவர் தான் கேமராமேன். ஸோ அவர் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து புன்னகைவன் படம் பார்க்குறப்போ இவர் தான் அந்த கேமராமேன் பக்கின்னு முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு படத்தில் அவர் கேமராமேனாக வந்து எனக்கு நான் கொண்டு வந்தேன். அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். என்ன கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்து க்ளோஸ்அப் சொன்னால் போதும், க்ளோஸ்அப்புக்கு 1 hour டைம் எடுப்பாங்க.
லைட்டு அதை வச்சு டேக் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சார் ஒரு நிமிஷம் சார் அது கொண்டு அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, ரகுநாத் ரெட்டி சார் சொல்லி திரும்ப 5 நிமிஷத்துலேயே சார் ரெடி சார் இருப்பார். அப்படி எக்ஸலண்ட்டான கேமராமேன் ஒர்க் பண்ணேன். ஸோ அவரே சொல்லுவார் இவர் எக்ஸலண்ட் டேரக்டர் சொல்லி. எனக்கு நான் அவ்வளோ படம் பண்ணாலும் திருப்தி இல்லை. ஏன்னா டக்குன்னு ஷார்ட் சொல்கிறது தான் டேரக்டர். ஒரு ஜெயிச்சதுக்கப்புறம் 1000 வசதிகள் வரும், வாய்ப்பு அதுதான். எனக்கு அப்படி இல்லை. நான் கமல் சார்ட்ட கற்றுக்கிட்டது, நான் வந்து சந்திரா பாஸை கற்றுக்கிட்டதெல்லாம் எனக்கு அப்படியே உடம்புல ஊறி போன விஷயம். ஷார்ட்ஸில் யோசிக்கிறது தெரியும், கூட பண்ண அவருக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஈடு கொடுத்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் அப்படி அழகாக லட்டாக எடுத்து கொடுத்த திருவா ராஜா சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சொல்ல ஓடுவார் ஒரு விஷயத்துக்கு, அங்கே ஒன்று இங்கே ஒன்று கரெக்ட் பண்ணி நம்ம நடிக்கிறோம், நடிச்சுட்டே வந்து டைரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளையும் கரெக்ட் பண்ணி நமக்கு பயங்கர எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அண்ணன் திருவா ராஜா வந்து இனி வர இயக்குநர்கள்லாம் வந்து அவரை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்பவும் கமர்ஷியலாக அப்படிலாம் பண்ணாமல் ஒரு மினிமம் பட்ஜெட்லேயே ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுக்கக்கூடிய திறமை வந்து ராஜா சாருக்கு இருக்குது. சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நம்மளுடைய இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் சார் நடித்த ஒரே ரத்தம் படத்துக்கு நான் அசண்டாக ஒர்க் பண்ணேன். அப்படி ஒரு சந்தோஷமா எனக்கு இருக்கு. அதான் என்னவோ தெரியல, சூரியகாந்தின் படம் அமைஞ்சிருக்கு. எனக்கு திருவாரூர்லேருந்து வந்தனால இந்த சிறப்பு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சூரியனும் சூரியகாந்தும் திரைப்படத்தோட எல்லாமே மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் தான், எல்லாமே நடித்தவங்க எல்லாருமே. அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னா சூரியன் கேரக்டரோட அம்மாவாக நடித்தவங்க. இவங்க பேர் வந்து வர்ஷா. இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்க நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன், அதில் வந்து விமல் சாருடைய காம்பினேஷனில், யோகி பாபு காம்பினேஷன் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து அந்த படத்தில் விமல் சாருடைய மதராக வந்து அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன், சரி ஓகே, ஒரு நல்ல மதுரைக்காரங்க வேறு பேச, அதனால் வந்து இந்த நம்ம படத்துக்கு இவங்க தான் மதர்னு அப்பயே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு பஸ்ஸஸ் கூப்பிட்டு நடிக்க வச்சேன். மதுரைக்காரங்க அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஸ்லாங் எல்லாமே அப்படி எக்ஸலண்ட்டாக வரும். வெல் எக்ஸ்பீரியன்ஸு டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு. வருஷம் அவங்க இந்த படத்தில் நீங்கள் நடிச்சதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். என்னோட பேர் வர்ஷா. என்னோட சொந்த ஊர் வந்து பழனி. அதனால தான் என்னோட ஸ்லாங் பார்த்து தான் சார் வந்து இந்த படத்தில் என்னை புக் பண்ணார். இந்த படத்தில் நடித்தது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே டக்குன்னு நடந்துச்சு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கிட்ட மயிலம் கிட்ட நடந்துச்சு. சிவனடியார்கள் நிறைய உதவுனாங்க. எல்லாமே அவங்களாம் ஊர்க்காரங்களாம் வந்து உதவுனாங்க. நிறைய ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு. யாருமே ஒரு சினிமாக்காரன்னு இதாக பார்க்கல. அங்கே போய் யார் வீட்டுக்கு கேட்டாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாமே அந்த மாதிரி நடந்துச்சு. இந்த படத்தில் நடிக்கும்போதே பார்த்துட்டா நம்ம ஒரு சில சீனில் அழுதுட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்தது. டப்பிங் பேசும்போது அப்புக்குட்டி சார் இது இப்போ சீன் பார்த்தேன். டைரக்டராக நீ எப்படா டைரக்டர் ஆவ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிற அந்த சீன் உண்மையாக ரொம்ப அழுதுட்டேன். ரொம்ப காமெடியாக இருந்தது. நான் இந்த படத்தில் நடித்ததை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாட்டும் நல்லா வந்திருக்கு. ஏஎல் ராஜா சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியாதவங்களே யாரும் கிடையாது. நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கீங்க. இந்த படமும் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் சார். கண்டிப்பாக அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட அம்மாவா பண்ணோம் இல்லையா, சூரியன் கேரக்டரோட அம்மா பண்ணோம். அப்போ அதில் வந்து இந்த ஜாதியை பற்றி நீங்கள் பேசும்போது செருப்புனா அது வாசலில் தான் கிடக்கணும். ஆமாம், யாராவது செருப்பு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விடுவாங்களா? அது மாதிரி அந்த ஜாதிக்காரன்னா அவன் அங்கே தான் நிற்கணும். அது நீங்கள் எல்லாமே இப்போ சொல்லிட்டு தெரியாது. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். அது அந்த சீன்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த சிம்மராஜன் அவர் பேர் ராஜசிம்மன் சார், அவரோடலாம் நடிச்சது ரொம்ப ரொம்ப அருமையான படம். வந்து சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. பாட்டு சீனு, அந்த நேச்சுரல் சீன்ஸு, அந்த ஓட்டு வீடுகள், எல்லாரோடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து மொத்தத்தில் நல்லா வந்திருக்கு. மக்கள் எல்லாரும் இதை தேட்டரில் பார்த்து சிறந்த வெற்றி படமாக அமைகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உண்மை இருக்குது, அதில் விஷயம் இருக்குது. எந்த ஒரு பொருளுமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணால் தான் ஜெயிக்கும். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக வாய் வழியாக வரும்போது ஜெயிக்கும். அது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிறது என்னோட நம்பிக்கை சார். கண்டிப்பாங்க. அதுங்க வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நிற்கக்கூடியவங்க. ஸோ அவங்க வந்து இதை பார்த்தீங்கன்னா தான் ஜாதி வசதின்னு பேசியிருப்பாங்க. பின்னாடி அதை அப்படியே ஃபீல் பண்ணி இல்லை இதை ஜாதியை தாண்டி நம்ம ஒரு மனிதனம் இருக்குங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் அவங்க கேரக்டர் நம்ம கொண்டு போயிருக்கோம். ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான லொக்கேஷன்ஸ் எல்லாமே, லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக.
ஆமாம் ஆமாம் நீங்க எடுக்கும்போது அந்த மக்கள் வந்து எந்த பிரச்சனை எதுவும் பண்ணலையா? இல்லை மேம், பிரச்சனை பண்ணல. என்ன கேட்டிங்கன்னா அதான் சொல்கிறேன், அந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஹீரோயின் கேரக்டர், எங்கள் அப்பா கேரக்டர் தான் வந்து செருப்பு தைக்கிறவங்க நடிச்சிருப்பாங்க. செருப்பு தைக்கிறோடைய பொண்ணு தான் ஹீரோயின் கேரக்டர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆதிக்கம் உள்ளவர்கள் வந்து அவங்க வந்து அடிக்கும் போதுலாம் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் வந்து வில்லன் குரூப்லாம் போய் அடிக்க போயிட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை நடந்தது. ஸோ எல்லாமே இந்த சீனோட எதார்த்தமான சீனோட ஒன்றி போய் தான் மக்கள் வந்து பார்த்தாங்க. கதையை தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான. அப்புறங்க இந்த சூரியனும் சூரியகாந்தி படம் வந்து இந்த மாதம் 9ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. மக்கள் எல்லாரும் பெரிய படத்துக்கு கொண்டு போய் 1000 செலவு பண்ணி பண்ணுற பார்க்குற மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன படம், ஆனால் நிச்சயமாக உங்களுக்கான படம் இது. காமெடியாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், சண்டை காட்சி எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய படம், ஒரு நல்ல கருத்துள்ள படம். இது எல்லாரும் போய் சேரணும்னா நீங்கள் மக்களை நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த படத்துக்கு. நன்றி.